ஸ்பெஷலா நம்ம ஒரு சில்லி சீஸ் சாண்ட்விச் பார்க்கலாம். ரொம்ப பேசிக் சாண்ட்விச், பட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எல்லாத்தோடைய ஃபேவரட் சாண்ட்விச் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அதோட பொருட்கள் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்லைசஸ், தென் சில்லி சீஸ் சாண்ட்விச்னால கிரீன் சில்லி, செடர் சீஸ் எடுத்திருக்கேன், உப்பு, கார்லிக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சர் மாதிரி பண்ணி போகிறோம், சீஸ் மிக்சர் மாதிரி. அதை தான் நம்ம பிரெட் உள்ள ஃபில் பண்ணிட்டு ரெண்டு சைடும் நம்ம டோஸ்ட் பண்ணி சீல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரீன் சில்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனாக அதுவும் ஏன்னா க்ரீனாக அண்ட் ஒயிட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வெறும் சீஸ் க்ரீன் சில்லிஸ் போட்டால் பிளாண்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ ஐ புட் லிட்டில் பிட் ஃப்ளேவரிங் ஹர்ப்ஸ், எனி ஹர்ப் போட்டாலுமே உங்களுக்கு அந்த என்ஹான்ஸ் ஆகிடும் டோட்டல் ஃப்ளேவரிங்கே. ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் அதில் கொஞ்சம். ஸோ கேஸ் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சாண்ட்விச் போட வேண்டியதுதான். நான் பட்டரில் பண்ண போகிறேன். நம்ம ஹெல்த் கான்ஷியஸில் ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு பிளாப் ஆஃப் பட்டர் அது மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பேனில். இது வந்து ஓப்பன் சாண்ட்விச்சாகவும் பண்ணலாம், அதே சமயம் யூ கேன் டூ இட் அஸ் க்ளோஸ் சாண்ட்விச், ரெண்டும் சேர்த்து வச்சும் பண்ணலாம். நான் வந்து இப்போ வீட் சாண்ட்விச் பண்ண போகிறேன். கொஞ்சம் லேசாக ரெண்டு சைடும் பட்டர் தடவிட்டு, பட்டர் நல்லது தான், ஏன்னா உங்களுக்கு அந்த ஹீட் இருக்கு இல்லையா, க்ரீன் சில்லிஸோட ஹீட் பீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த மிக்சர் இது உள்ள ஈவனாக ஸ்பூன் பண்ணிடுங்க. டோஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த மூடி வைக்கிற டோஸ்டர், அது இருந்தால் கூட நீங்கள் இதுமே அது உள்ளே வச்சு இதை கிரில் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் டோஸ்டிங் அவன் இருக்கு இல்லையா, அப்படி வச்சு அதை மூடி கிளிப் பண்ணுவாங்க. ஸோ அது இருந்தாலும் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். இல்லாட்டி டைரெக்டாக தவாலையும் யூஸ் பண்ணலாம். But I personally prefer tawa. So நல்லா ப்ரௌன் பண்ண விடலாம் ரெண்டு சைடும்.